வெல்கம் டு சிம்பிள் விளாக். இன்றைக்கி ருசியான முறையில் மரவள்ளிக்கிழங்கு போண்டா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். நிறையா நீங்கள் விதவிதமான டேஸ்ட்டில் போண்டா வகைகளை சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி மரவள்ளிக்கிழங்கில் இந்த மாதிரி முறையில் நீங்கள் போண்டா சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையான சுவையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபி கட்டாயம் மரவள்ளிக்கிழங்கு கிடச்சிதுன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அடிக்கடி இந்த டேஸ்ட்டில் தான் செய்வீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கோ இந்த மாதிரி டேஸ்ட்டில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சுவையில் தான் அடிக்கடி செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. நீங்கள் சாயந்தரம் டீ காஃபிக்கெல்லாம் இந்த மாதிரி சுட சுட செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் குச்சிக்கிழங்குல போண்டா செஞ்சு சாப்பிடலைன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்குல தான் போண்டா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. குச்சிக்கிழங்குல உருளைக்கிழங்கு போண்டாவோடையே இது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற சமையல் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க இந்த அருமையான டேஸ்ட் கொடுக்கக்கூடிய மரவள்ளிக்கிழங்கு போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு மரவள்ளிக்கிழங்கு வாங்கி நல்லா தண்ணியில் அலசிட்டு மேல் தொலி எடுத்துட வேணும். ஈஸியான முறையில் வந்துடும். இந்த மாதிரி மேல் தொலி எடுத்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு போண்டா போட தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் மரவள்ளிக்கிழங்கு எடுத்து குக்கர்லேயோ இல்லை பாத்திரத்துலேயோ கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. குக்கர்லேன்னா 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பாத்திரத்துலேயும் நீங்கள் ஒரே கொதியில் வெந்துடும். மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா இப்போது வேக வச்ச குச்சிக்கிழங்க கைகளால் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் தாளித்து உருண்டை பிடிக்கும்போது உதிரி உதிரியாக இல்லாமல் நல்லா உருண்டை பிடிச்சி நல்ல விதமாக வரும். அதுக்காக நல்லா கைகளால் இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ பிசைஞ்சது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இது தாளிப்பு கொடுக்க வேணும். இந்த குச்சிக்கிழங்கு போண்டாவுக்கே தாளிப்பு தான் ரொம்பவே சுவையை கொடுக்கக்கூடியது. கட்டாயம் நீங்கள் தாளித்து தான் குச்சிக்கிழங்கு போண்டா போட வேணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சூப்பரான முறையில். வாங்க அதுக்கு தாளிக்கிறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் கடாயை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு 1/2 டீஸ்பூனு, உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூனு, கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் போண்டா போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த பொருளெல்லாம் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போது பொடிப்படியாக கட் பண்ண சின்ன வெங்காயத்தை இதோட சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கங்க. சின்ன வெங்காயம் தான் இதுக்கு ரொம்பவே சுவையான முறையில் இருக்கும். அதனால் கட்டாயம் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கங்க. சின்ன வெங்காயம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் பொடிப்படியாக கட் பண்ணி சேர்த்திக்கங்க. நல்லா கூடுதலாகவே சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு கருவேப்பிலை பொடிப்படியாக கட் பண்ணி சேர்த்துட்டு மல்லித்தலையும் ஒரு கை நிறைய பொடிப்படியாக கட் பண்ணி சேர்த்திக்க வேணும். சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்க வேணும். வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சமாக மட்டும் தூளுப்பு சேர்த்திக்கிங்க. தூளுப்பு சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிட்டு இதில் மஞ்சத்தூள் கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து காரத்துக்காக தனி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்திருக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு குச்சிக்கிழங்கு எடுத்துருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்திக்கிங்க. மிளகாத்தூள் சேர்த்திட்டு அப்படியே ஒரு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நல்லா பெரட்டிட்டு இப்போ பிசைஞ்சு வச்சுருக்கிற குச்சிக்கிழங்கு இதோடு சேர்த்திக்கலாம். மரவள்ளிக்கிழங்கு குச்சிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. அதனால் இது வேறு என்ன நினச்சிக்காதீங்க. குச்சிக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு எல்லாம் ஒன்று தான். இப்போ மரவள்ளிக்கிழங்கை சேர்த்திட்டு நல்லா கலந்துட்டுக்கு வேணும். நல்லா கலந்துட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே கலந்துட்டுருக்கு வேணும். இந்த குச்சிக்கிழங்கு தாளிக்கும் போது நீங்கள் குறைவான முறையில் உப்பு சேர்த்திக்க வேணும். அப்போ தான் சுவையான முறையில் இருக்கும். மறக்காமல் சேர்த்திக்கிங்க. கொஞ்சமாக சேர்த்திக்கணும். ஏன்னா கடலை மாவுலும் நம்ம சேர்த்த போகிறோம். அதனால் குறைவான முறையில் சேர்த்திக்கிங்க. இப்போ நல்லா கலந்துட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதை ஆற வச்சு எடுத்து வச்சுக்க வேணும். இப்போது ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு சேர்த்திக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் போண்டா போட போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கடலை மாவு எடுத்துகிட்டு இதில் காரத்துக்காக தனி மிளகாய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திருக்கிறேன். உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திட்டு பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திட்டு தண்ணி விட்டு கலந்துக்கலாம். ரொம்ப தண்ணியை விட்டு கலந்துடாதீங்க. அதே மாதிரி ரொம்ப கெட்டி தன்மையிலும் இருக்கக்கூடாது. கரெக்டான பதத்தில் கரைச்சி வச்சுக்க வேணும். இதுக்கு வேறு எந்த பொருளுமே தேவையில்லை. பெருங்காயத்தூள், உப்பு, தனி மிளகாய்த்தூள் இவ்வளோ தான் நான் சேர்த்திருக்கிறேன். அரிசி மாவோடு சேர்க்க தேவையில்லை. வெறும் கடலை மாவு சேர்த்துனாவே போதும். ரொம்ப டேஸ்ட்டான முறையில் இருக்கும். அரிசி மாவு சேர்த்துனிங்கன்னா அது வேறு டேஸ்ட்டு கொடுக்கும்.
அதனால் கடலை மாவே போதுமானது. இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு கடைசியாக மாவு சோடாப்பு ஒரு சிட்டிக்கு மட்டும் சேர்த்துக்கணும். அதிகமாக சேர்த்துனிங்கன்னா எண்ணெய் உறிஞ்சிரும். அதனால் குறைவான முறையில் சேர்த்திக்கங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து வச்சுட்டு அது ஓரமாக இருக்கட்டும். இப்போ வேக வச்சுருக்கிற குச்சிக்கிழங்கு வந்து ஆறிடுச்சு. இதை வந்து நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. சின்ன சைஸாகவும் பிடிக்கலாம், இந்த மாதிரி பெரிய சைஸும் பிடிச்சி வச்சுக்கலாம். உங்களுக்கு விருப்பப்படி நீங்கள் உருண்டைகளை வந்து பிடிச்சி வச்சுக்கலாம். எல்லா உருண்டைகளையும் முதல்லே பிடிச்சி வச்சுக்க வேணும். நீங்கள் ஒவ்வொன்றா பிடிச்சி நீங்கள் மாவில் போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சுலபமாக இருக்காது, வேலை அதிகமாக தெரியும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி முதல்லையே எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா உருண்டைகளையும் தட்டில் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ இதை போட்டு எடுக்கிறதுக்காக அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் இதில் எண்ணெய் சேர்த்து கடலெண்ணெய் சேர்த்திக்கலாம். கடலெண்ணெய், ரீஃபண்ட் ஆயில் எது வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கிங்க. கடலெண்ணெய் சேர்த்திட்டு எண்ணெய் சூடானதும் குறைவான தீ வச்சுக்க வேணும். இல்லைன்னா நீங்கள் போண்டா போட்டு எடுக்கும் போதே தீஞ்சு போயிடும். அதனால் குறைவான தீ வச்சுட்டு எண்ணெய் சூடானது பிறகு குறைவாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் உருண்டைகளை வந்து கடல் மாவை நல்லா நனைச்சிட்டு எல்லா உருண்டைகளையும் எண்ணெயை சேர்த்திக்கலாம். எண்ணெயில் போட்டுட்டு இப்போ கொஞ்சமாக தீ விட்டு அதிகமாக வச்சுட்டு திருப்பி விட்டு எடுத்துக்க வேணும். 2 பக்கமும் திருப்பி விட்டு எடுக்க வேணும். நீங்கள் குறைவான தீயில் வந்து சுட்டிங்கன்னா தான் உள்பக்கம் வந்து நல்லா வெந்து வரும். இல்லைன்னா ஒரு பக்கம் உள்பக்கம் வந்து மாவாக இருக்கும், வெளிப்பக்கம் வந்து தீஞ்சிரும். அந்த மாதிரி ஆயிரும் நீங்கள் அதிக தீ வைக்கும்போது. அதனால் குறைவான தீ வச்சு பக்குவமாக நீங்கள் சுட்டு எடுத்துக்க வேணும். இப்போ 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ வெந்த குச்சிக்கிழங்கு போண்டாவை நம்ம தட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு மீதி உள்ள எல்லா போண்டாவையும் இதே மாதிரி 2 பக்கம் திருப்பி விட்டு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்க வேணும். எல்லா போண்டாவும் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். கடைசியாக எல்லா போண்டாவும் சுட்டு எடுத்துட்டு அந்த எண்ணெயில் ஒரு 2 கை நிறைய நீங்கள் கருவேப்பிலை இருக்குதுல்ல அதை வந்து போட்டு நல்லா பொரிச்சிட்டு சிம்மில் அடுப்பு வச்சுட்டு தான் போட வேணும். இல்லைன்னா போட்ட உடனேயே கருவேப்பிலை வந்து தீஞ்சிரும். அதனால் சிம்மில் வச்சுட்டு 2 கை நிறையா கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரித்து இந்த போண்டாவில் கொட்டிட்டு அந்த மணத்துலேயே கலந்துட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அந்த கருவேப்பிலையோட மணமும் இந்த போண்டாவோட டேஸ்ட்டும் சாப்பிட இன்னும் 2 சாப்பிட்லான் இருக்கும். அந்தளவுக்கு இது வந்து சுவையான முறையில் இருக்கும். கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய இந்த மரவள்ளிக்கிழங்கு போண்டாவை நீங்கள் இந்த முறைப்படி செஞ்சீங்கன்னா மட்டும்தான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டான முறையில் இருக்கும், எண்ணெயும் உரியாது. அதனால் நீங்கள் இந்த முறையில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சுட சுட இந்த மாதிரி சாயந்தர வேளையில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். சாப்பிட்டுட்டே இருக்கலான்னு போல் இருக்கும். அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட்டும் மனமும் சூப்பரான முறையில் இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இது மாதிரி நிறையா சமையல் வீடியோக்கெல்லாம் என்னோடய சேனலில் போட்டிருக்கிறேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு அந்த ரெசிபியெல்லாம் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லா ரெசிபியுமே வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கட்டும். அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன்லாம் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற சமையல் வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அடுத்த வீடியோவில் வேறொரு ரெசிபியில் பார்க்கலாம்.